ஏத்திஸ்ட்ங்களை பார்த்து நீட்சே சில முக்கியமான கேள்விகள் கேட்கிறார். இன்ஃபேக்ட் அவருமே ஒரு ஏத்திஸ்ட் தான். ஆனா அவருக்கு ஏத்திசத்துடைய டெப்த் என்னன்னு தெரியும். சோ பல ஏத்திஸ்ட்கள் கவனிக்க மறந்த அல்லது யோசிக்க மறந்த ஆனா மிக முக்கியமான சில பிலோசாபிக்கல் கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம ரெண்டு செக்ஷனை மெடிடேட் பண்ண போறோம். அந்த ரெண்டையுமே அவர் கொஞ்சம் கவிதை கலந்த மெட்டாபிரிக்கல் ஸ்டைல்ல தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைகளையும் ஜோக்குகளையும் விலைக்கு சொல்லக்கூடாது. கூடாது மீன்ஸ் முதல்ல சொல்ல முடியாது. அப்படியே நீங்க விலைக்கு சொன்னாலும் அதனுடைய முழுமையான இம்பாக்ட கடத்த முடியாது. ஏன்னா நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜோக் புரியாதப்ப அதை நீங்க விலைக்கு சொல்ல ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காது. ஆனா உங்களுடைய மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் முட்டிக்கிட்டு நிக்கும். சோ நீங்க விலைக்கு சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டே சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு சிரிப்பே வராது. அது ஏன்னா ஒரு ஜோக்குடைய சுவாரஸ்யம்ங்கிறது அதுல இருக்கிற மிஸ்டீரியஸ் எலிமெண்ட்ல தான் இருக்கு. அதை நீங்க அன்பேக் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற பவர் போயிடும். சோ ஒரு ஜோக்கா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், அதை ஒருத்தர் டைரக்டா படிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ தான் அதனுடைய உண்மையான எசன்ஸ் கன்வே ஆகும். சோ இந்த ரெண்டு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த ரெண்டையுமே ஒரு உரைநடை ஃபார்மேட்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த உரைநடையை பேஸ் பண்ணி விலைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இப்படி உரைநடையா மாத்துறதுனால அதனுடைய எசன்ஸ் குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா குறையும். ஆனா மெட்டாஃபரை விளக்க ட்ரை பண்ணி டோட்டலா குறைக்கிறத விட உரைநடையா கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸான மீனிங்கை கொடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப மெட்டாஃபரையும் ஜோக்கையும் விளக்க முடியாதான்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கு அபாரமான ஆற்றலும் பயங்கரமான பேச்சு திறமையும் வேணும். அது ரெண்டுமே இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. அதனாலதான் எல்லாருக்குமே புரியுற மாதிரி உரைநடை ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ரெண்டு செக்ஷனை பத்தி சொல்லணும்னா இத முழுக்க முழுக்க அவர் ஐரோப்பியர்களுக்காக எழுதுறாரு. அவங்களுடைய கலாச்சாரத்துல ஏற்பட்ட ஒரு மேஜர் ஷிஃப்ட் பத்தி அவர் பேசுறாரு. நம்ம ஆல்ரெடி காட் இஸ் டெட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ரெண்டு செக்ஷனும். சோ விருப்பம் உள்ளவங்க அதையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஆனா இந்த ரெண்டு செக்ஷனை தனியா கேட்டாலுமே புரியும். சோ அவர் முதல் செக்ஷனை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நாம எல்லாருமே ஒரு கடல் பயணத்தை தொடங்கி இருக்கோம். நாம அந்த பயணத்தை சாதாரணமா தொடங்கல. நாம கடந்து வந்த பிரிட்ஜை எரிச்சிட்டு தான் தொடங்கி இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நாம வாழ்ந்து வந்த லேண்ட சர்வ நாசமாக்கிட்டு தான் அந்த பயணத்தை தொடங்கி இருக்கோம். சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கப்பல் தான். ஆனா நம்ம முன்னாடி பறந்து விரிந்த ஒரு பெருங்கடல் இருக்கு. அதுலதான் நம்ம பயணம் பண்ண போறோம். அந்த கடல் எப்பயுமே சீற்றத்தோட எல்லாம் இருக்காது. சில நேரம் பட்டு போல மென்மையா காட்சியளிக்கும். சில நேரம் தங்க நிறத்துல ஜொலிக்கும். பல நேரம் பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமாவும் மன ரம்மியமாவும் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு காலம் வரும். அந்த காலத்துல இந்த கடல் ஒரு முடிவே இல்லாததுங்கிற புரிதல் நமக்கு உண்டாகும். அதனுடைய எல்லையற்ற முடிவில்லாத குணாதிசயங்கிறது நமக்கு அச்சத்தை உண்டாக்கும். ஒரு கூண்டுல இருந்த பறவை தான் விடுவிக்கப்பட்ட உடனே பயங்கரமான சுதந்திரத்தை அனுபவிக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே வானத்தினுடைய விஸ்தாரங்கிறது அதுக்கு பயத்தை மூட்டும். ஏன்னா வானத்துல அதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சரும் இருக்கு. அதனால மறுபடியும் கூண்டுக்கே போயிடலாம்னு முடிவெடுத்து கூண்டு கதவுகளை தன்னுடைய ரெக்கையை வச்சு அடிச்சிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த கடலுடைய விஸ்தாரத்துக்கு பயந்து ஹோம்சிக் ஆகி மறுபடியும் லேண்டுக்கே திரும்பிடலாம்னு நீங்க முடிவெடுத்தாலும் உங்களால முடியாது. ஏன்னா நாம தான் எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்திருக்கோமே. இனி நமக்கு லேண்ட் கிடையாது, இந்த கடல் மட்டும்தான். நாம இந்த கடல் பயணத்தை வேற வழியே இல்லாம மேற்கொண்டுதான் ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷனுடைய சாராம்சம். இப்ப அவர் மென்ஷன் பண்ண லேண்டும் பிரிட்ஜும் எதை குறிக்குதுன்னா கடவுளையும் கிறிஸ்டியானிட்டியும் குறிக்குது. அவர் வாழ்ந்த காலத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஒரு புதிய பயணத்தை நோக்கி ஒரு புதிய ஏரால அடி எடுத்து வச்சாங்க. அந்த லேண்டையும் பிரிட்ஜையும் எரிச்சதுங்கிறது டெத் ஆஃப் காட குறிக்குது. அதனுடைய வீரியம் அடுத்த செக்ஷன்ல நல்லா புரியும். சோ கடவுள் இறந்துட்டாரு, மக்கள் ரிலிஜன் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா நீட்சே என்ன வான் பண்றாருன்னா, முதல்ல அந்த ஷிஃப்ட்ங்கிறது நமக்கு ஃப்ரீடமா தான் தோணும். ஏன்னா எப்படி ஒரு லேண்டுக்கு பவுண்டரி இருக்கோ அது மாதிரி ஒரு மதத்துக்குமே பவுண்டரி இருக்கும். ஒரு மதம் தன்னுடைய மக்களை கட்டுப்படுத்தும். தான் செட் பண்ண பிரின்சிபல்ஸை மீற விடாது. அது அவங்களுடைய ஃப்ரீடத்தை லிமிட் பண்ணும். சோ மதத்துக்குள்ள அடைபட்டவனுடைய வாழ்க்கை ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட பறவைக்கு சமானம். சோ இப்படி அடைபட்டதா உணர்ந்த ஐரோப்பியர்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஏன்னா கடவுள் இறந்துட்டாரு. அது அவங்களுக்கு பரவச உணர்வை தந்துச்சு, சுதந்திரத்தை முழுமையா உணர வச்சுச்சு. ஆனா நீட்சே என்ன வான் பண்றாருன்னா, நீங்க வாழ்ந்த லேண்டுங்கிறது அதாவது மதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு செக்யூரான பிளேஸா இருந்தது. இப்ப நீங்க அதை எரிச்சிட்டு உங்க பயணத்தை தொடங்கி இருக்கீங்க. ஆனா இதோட ஸ்டோரி முடிய போறது இல்ல. இதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு குட்டி படகு மாதிரி இருக்கு. ஆனா உங்க முன்னாடி இருக்கிறதோ எண்ணற்ற கணக்கற்ற முடிவில்லாத வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு பெருங்கடல். சோ அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது முதல்ல பரவசமா தான் இருக்கும். ஆனா கடல் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அது விஸ்தாரமா இருக்கிறதுனால முதல்ல ஒருத்தன் எங்க போகணுங்கிறதுலயே குழப்பம் ஏற்படும். ஒருத்தன் எங்க வேணாலும் போலாம். ஆனா அவன் எங்க போகணுங்கிறத அவன் தான் முடிவெடுக்கணும். ஆனா லேண்ட்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அவனுக்கு தெரிஞ்ச இடம், பழக்கப்பட்ட இடம், செக்யூரான இடம். சோ அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு மனுஷன் ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், எப்படி வாழணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா மக்கள் அதை புறந்தள்ளிட்டு ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டாங்க. சோ அந்த வாழ்க்கை மக்களுக்கு எண்ணற்ற பாசிபிலிட்டி ஆஃபர் பண்ணுது. சோ ஒருத்தனுக்கு தான் எதை நோக்கி போகணும்னே தெரியலனா அவனுடைய வாழ்க்கைங்கிறது முடிவில்லாத இலக்கே இல்லாத ஒரு கடல் பயணம் மாதிரி மாறிடும். அப்ப அவனால தன்னுடைய வாழ்க்கையில மீனிங்கே கண்டுபிடிக்க முடியாது. மீனிங்கே இல்லைன்னு வாழாமலே இருக்க முடியாது. அதுதான் நைலிசம். சோ நீட்சே என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கடவுளே வேணான்னு புறந்தள்ளிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஃபைன், வெல் அண்ட் குட். ஆனா இனிமே உங்க லைஃப்ல என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. ஆக்சுவலி இது சம்பந்தமா ஒரு உதாரணம் பார்க்கலாம்.
நான் சில பசங்களை பார்த்திருக்கேன், அவங்க கிட்ட பேசியிருக்கேன். பெரும்பாலும் அவங்களுக்கு தான் பார்க்கிற வேலைங்கிறது பிடிக்காது. அத பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பானுங்க. தன்னுடைய வாழ்க்கைய நினைச்சு நொந்துக்குவானுங்க. அது ஏன்னா, அது அவங்கள பல மணி நேரம் வொர்க் பண்ண வைக்குது. அவங்களுடைய ஃப்ரீடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அவங்களால நினைச்ச நேரத்துக்கு, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. வாரத்துக்கு 1 நாள் தான் லீவு குடுக்குது. தன்னுடைய அடிமனசுல செய்யணும்னு நினைக்கிற பல விஷயங்கள அவங்களால செய்ய முடியறதில்ல. இதுல சம்பளம் வேற கம்மியா தான் கிடைக்குது. காலையில அரக்க பறக்க எழும்பி டிராபிக்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல அடிமையா ஃபீல் பண்ணுவாங்க. மேனேஜர் கடுமையா நடந்துக்குவாரு. கூட வேலை பார்க்கறவங்களுக்குள்ள ஆபீஸ் பாலிடிக்ஸ்மே இருக்கும். சோ இப்படி மல்டி டைமென்ஷன்ல யோசிச்சு அந்த வேலையை குறித்ததான ஒரு கசப்புணர்வு அவங்க மனசு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த கசப்புணர்வு இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டுறலாங்கிற எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேலையை விட்டு தான் பாப்பமேங்கிற எண்ணம் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகலாங்கிற அசட்டை தைரியம் உருவாக ஆரம்பிக்கும். சோ தான் வேலையை விடுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மைண்ட் கேதர் பண்ண ஆரம்பிச்சு அந்த வேலையை பத்தின குறைகளை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். சோ இப்படி எல்லாம் யோசிச்சு ஒருத்தர் வேலையை விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். முதல் 2 மாசத்துக்கு அவர் ஃப்ரீடமா உணர்வார். ட்ரிப்புக்கு போயிட்டு வருவாரு, சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுவாரு, ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு. ஆனா நாட்கள் ஆக ஆக உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது, அது வேலைக்கு போறது. அத கட்டாயத்தின் பேர்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுல ஏதோ ஒரு பாத்துல அவர் டிராவல் பண்ணி தான் ஆகணும். அவருதான் அந்த பாத்தை சூஸ் பண்ணி ஆகணும். அதை விட முக்கியமா யாருமே கட்டாயப்படுத்தாம வில்ஃபுல்லா அந்த பாதையில முன்னேறதுக்கு தன்னுடைய மனசை பக்குவப்படுத்தி ஆகணும். இங்கதான் நிறைய பேர் திணற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கட்டுப்பாடற்ற சுதந்திரம்ங்கிறது கேஎஸ் தான் உருவாக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் கண்டிப்பா 7 மணிக்கெல்லாம் எழுந்தாகணும். ஏன்னா அப்பதான் சரியான டைமுக்கு ஆபீஸ்க்கு போக முடியும். சோ அவரை 7 மணிக்கு எழும்ப சொல்லி அவருடைய வேலைங்கிறது கட்டாயப்படுத்துது. ஆனா வேலையை விட்டதுக்கு அப்புறம் அவர் 7 மணிக்கு எழும்பணுமா இல்ல 10 மணிக்கு எழும்பணுமாங்கிற சாய்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அந்த சாய்ஸை சூஸ் பண்றதுக்கான ஃப்ரீடமும் அவர்கிட்ட இருக்கு. இப்ப முன்ன 7 மணிக்கு எழும்பின மாதிரியே இப்பயும் கரெக்டா 7 மணிக்கு எழும்பணும்னா அதுக்கு அவர்கிட்ட ஒரு சாலிடான ரீசனோ, எய்மோ, லட்சியமோ இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். இல்லனா தன்னால தூக்கம் கலையற வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை அவர்கிட்ட சரியான ரீசனே இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரீடத்தை கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி அவருக்கு இருந்தா மட்டும்தான் அவரால கரெக்டான டைமுக்கு எழும்ப முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 மணிக்கு எழும்ப சொல்லி வேலை கட்டாயப்படுத்துச்சு. ஆனா இப்ப அவரே தான் அவரை கட்டாயப்படுத்திக்கணும். லேட்டா எழுப்பி கூட பாத்துக்கலாம்னு அவருடைய சிற்றின்பம் அவரை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்கு இணங்கி தன்னுடைய லட்சியத்தையும் ஃப்ரீடத்தையும் பலிகட ஆக்குனார்னா அவர் ஃபெயிலியர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சோ அவர் சாதிக்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியாது. சாதிக்க முடியலன்னு நினைச்சு கில்ட் ஆகிறதையும் தடுக்க முடியாது. இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வேலையில இருந்தப்ப அவருடைய சம்பளங்கிறது கம்மியாவே இருந்தாலும் அது அவருடைய சர்வைவலுக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும். தன்னுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும். தன்னுடைய அடிப்படை தேவைகளை அவரால் கண்டிப்பா பூர்த்தி பண்ணிருக்க முடியும். அவர் பங்கம் இல்லாம ஆவரேஜா வேலை பார்த்துட்டு இருந்தாலே போதும், மாசம் மாசம் அவருடைய கையில சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா வேலையை விட்டதுக்கு அப்புறம் அவர் கையில காசு வர்றதுக்கு அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். வேலை இருந்தப்ப பிரஸ்டீஜுக்கான ரேஸ் அல்லது செக்யூர்கான ரேஸ்ல ஓடிட்டு இருந்தாருன்னா இப்ப வேலை இல்லாதப்ப சர்வைவலுக்கான ரேஸ்ல அவர் ஓடணும். சோ எதை வேணாலும் செய்யலாங்கிற ஃப்ரீடத்தோட சேர்ந்து எதையாவது ஒண்ணு செய்யணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்து உட்கார்ந்துருது. சோ தனக்கு தானே எஜமானா இருந்துகிட்டு, தனக்கு தானே எல்லைகளை வகுத்துக்கிட்டு, தன்னை தானே லிமிட் பண்ணிக்கிட்டு அவர் சில முயற்சிகளை எடுக்கும் போது தான் அவருடைய ஜர்னிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஜர்னில அவர் சக்சஸ் ஆவாரா இல்ல ஃபெயிலியர் ஆவாராங்கிறதெல்லாம் அடுத்த கதை. ஏன்னா அவர் தொடர்ந்து போற பாதையில அவர் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணாருன்னா அவர் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேலையை விட்டதுக்கு அப்புறம் நடக்கிற இந்த ப்ராசஸ்ங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் பல பேர் வேலையை விடாமலே இருந்திருக்கலாமோன்னு யோசிப்பாங்க. எந்த வேலை அவங்களுடைய ஃப்ரீடத்தை பிடுங்கினதா ஃபீல் பண்ணாங்களோ அந்த வேலையிலேயே அவங்க ஃப்ரீடமா இருந்ததா உணருவாங்க. எந்த வேலை அவங்களை அடிமைப்படுத்தினதா தோணுச்சோ அதே வேலை அவங்களுக்கு வாழ்க்கை தந்த வேலையா தோணும். அப்ப ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறேன்னு கிளியர் ஐடியா இருக்கிறவங்க மட்டும்தான் வேலையவே விடணும். இல்லன்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட நீச்சையுமே இதுதான் சொல்ல வராரு. ஆனா அவர் ஒரு படி மேல போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அட்லீஸ்ட் நான் சொன்ன உதாரணத்திலேயாவது ஒருத்தன் வேலையை விட்டதுக்கு அப்புறம் பேக் அடிச்சான்னா அவனால மறுபடியும் வேற வேலையில போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனா நீச்சை என்ன கிளைம் பண்றாருன்னா கடவுளை விட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கடவுள் கிட்ட திரும்பி போக முடியாது. ஏன்னா நீங்க தான் அந்த கடவுளை கொன்னுட்டீங்களேன்னு குண்டு தூக்கி போறாரு. அப்படி குண்டு தூக்கி போட்ட செக்ஷன் தான் அடுத்த செக்ஷன். அதையும் நம்ம இதுலயே பாத்துடலாம். அவர் இந்த செக்ஷனை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய மக்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பட்ட பகல்ல கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் வேகமா ஓடி வந்து ஐ சீக் காட்னு ஓயாம கதறான். ஆக்சுவலி இந்த பைத்தியக்காரன் பகல் டைம்ல கையில விளக்க எடுத்துட்டு போனதுங்கிறது ரியல் டைம்ல நடந்திருக்கு. மேபி நீச்சே அத மைண்ட்ல வச்சு கூட இந்த சீனை எழுதிருக்கலாம். அதாவது கிரேக்க நாட்டுல டயஜீன்ஸ்னு ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் முழுக்க முழுக்க ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் தனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு பொருளுமே வச்சுக்கல. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு பழைய துணி, சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு மட்டும் தான் வச்சிருந்தாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு குழந்தை தன்னுடைய கையால தண்ணி அள்ளி
அள்ளி குடிச்சதை பார்த்த உடனே தான் கையில இருந்த தட்டையுமே அவர் தூக்கி போட்டாரு. ஏன்னா தட்டே இல்லாம சாப்பிட முடியும்னா அவரை பொறுத்த வரைக்கும் தட்டுங்கிறது லக்ஸுரி. சோ இப்படிப்பட்ட இவர் ஒரு நாள் பட்ட பகல்ல தன்னுடைய கையில விளக்க வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போறாரு. சுத்தி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். வெளிச்சத்துல என்ன தேடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஊருக்குள்ள உண்மையான மனுஷன் யாராவது இருக்கானான்னு தேடிட்டு இருக்கேன்னு பதில் சொன்னாரு. சோ நீட்சேவுடைய இந்த கதையில வர பைத்தியக்காரனுமே நம்ம டயஜினஸ் மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கணும். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல மேட்மேன் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. பைத்தியக்காரன் சொன்ன உடனே மனநலம் பாதிக்கப்பட்டவன் நினைச்சு கூடாது. ஆக்சுவலி அவன் ஒரு தீர்க்கதரிசி. மக்கள் கவனிக்க தவறிய பல விஷயங்களை கூர்ந்து பார்த்து அதை எடுத்துரைக்கக்கூடியவன். சோ ஒரு சென்ஸ்ல பார்த்தா நீட்சே தான் அந்த பைத்தியக்காரன். சோ அந்த பைத்தியக்காரன் மக்கள்கிட்ட போயிட்டு பொலைட்டா பிலாசபிலாம் பேசல. ஐ சீக் காட், ஐ சீக் காட்னு கதறான். சோ அவனுடைய குரல்ல ஒரு அர்ஜென்சி இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிற பல பேர் கடவுளை நம்பாதவங்க. அதனால அவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை தேடுறங்கறியே அவர் என்ன தொலைஞ்சு போயிட்டாரான்னு ஒருத்தன் கேட்கறான். அவர் ஒரு குழந்தை மாதிரி காணாம போயிட்டாரான்னு இன்னொருத்தன் கேட்கறான். அவர் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டாரா, இல்லனா எங்களை பார்த்து பயந்துட்டாரா, இல்லனா வேற வேலையா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரா, இல்லனா நாடு கடத்தப்பட்டுட்டாரான்னு சொல்லி பல மக்கள் மாறி மாறி அவனை கிண்டல் பண்றாங்க. இப்ப அந்த மார்க்கெட்ல இருந்த மக்கள் யாரை குறிக்குதுன்னா நீட்சேவுடைய காலத்துல வாழ்ந்த ஏத்திஸ்ட குறிக்குது. நீட்சேயுமே ஏத்திஸ்ட் தான். ஆனா அவங்க எல்லாருமே நீட்சே அளவுக்கு யோசிக்க தெரியாதவங்க. சோ நாம அவங்கள நெய்வ் ஏத்திஸ்ட்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட். எப்படி ஒரு சாண்டா கிளாஸ் இல்லையோ அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளும் இல்ல. சோ அவங்க கடவுளை மறுதலிக்கிறாங்க, கடவுள் இல்லன்னு சொல்றாங்க, கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியே வராங்க. ஆனா ஸ்டில் நீட்சே கிளைம் பண்ற மாதிரி அவங்க எல்லாருமே அந்த காடுடைய ஷேடோல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க அந்த பைத்தியக்காரனை பார்த்து கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப வேகான கேள்விகள். கூடவே அவனை பார்த்து கிண்டல் பண்றதுங்கிறது அவங்களுடைய மாப் மென்டாலிட்டி எடுத்துக்காட்டுது. அவங்க அவனை கிண்டல் பண்றத தங்களுடைய ஷீல்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒருத்தனை பார்த்து கிண்டல் பண்ற வரைக்கும் அவன் சீரியஸா சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ ஒருத்தன் சொல்றதுல காதுல வாங்காம புறக்கணிச்சிட்டு போறதுக்கு கிண்டல் பண்றதுங்கிறது ஒரு சிறந்த சைக்காலஜிக்கல் டூல். அதாவது அவங்களுமே அந்த பைத்தியக்காரனுக்கு பண்றாங்க. ஆனா அந்த பைத்தியக்காரன் ஆக்ரோஷமா ஜம்ப் பண்ணி அவங்க நடுவுல போய் நிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த மக்கள் எல்லாரையுமே சுத்தி பார்க்கறான். அவனுடைய பார்வையாலேயே அவங்கள சுட்டெரிக்கிறான். அவன் பார்க்கிற அந்த பார்வைங்கிறது சுத்தி இருக்கிற மக்களை உருவ குத்துது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து கடவுள் எங்கேன்னு அவன் கத்துறான். நான் சொல்லட்டுமா, அவரை நாம கொன்னுட்டோம், நீங்களும் நானும் சேர்ந்தே கொன்னுட்டோம், நாம எல்லாருமே கொலைகாரர்கள்னு கத்துறான். ஆக்சுவலி இது நீட்சேவுடைய ரைட்டிங்லயே மிக முக்கியமான வரிகள். அந்த பைத்தியக்கார மக்களை பார்த்து கடவுள் எங்கேன்னு கேள்வி கேட்கிறான். ஏத்திஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லவே இல்ல. ஆனா இந்த பைத்தியக்காரனை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருந்தாரு, ஆனா அவர் இப்ப இல்ல. அப்ப கடவுள் எங்க இருந்தாருன்னு கேட்டா நம்முடைய கலாச்சாரத்துல இருந்தார். ஏத்திஸ்ட் நினைக்கிற மாதிரி அவர் சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா இல்ல, நம்முடைய சிவிலைசேஷனுடைய ஃபவுண்டேஷனா அவர் இருந்தார். சோ இது வரைக்கும் நம்முடைய கலாச்சாரத்துல ஆபரேட் ஆயிட்டு இருந்த கடவுள் இப்ப இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டா நீங்களும் நானும் நம்முடைய கைகளாலேயே அவரை கொன்னுட்டோம்னு பதில் அளிக்கிறான். ஏத்திஸ்ட் கடவுளே இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்மேன் நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னு குற்றம் சாட்டுறான். இப்ப இங்க நாமன்னு சொல்லும் போது அதுக்குள்ள கடவுளை நம்புறவனும் வருவான், கடவுளை நம்பாதவனும் வருவான். ஏன்னா நீட்சே ஒரு இண்டிவிஜுவல் ஏத்திஸ்ட பார்த்து பேசல, அந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்த மக்களை பார்த்து பேசுறாரு. சோ 70% ஏத்திஸ்டா மாறிட்டாங்க, ஆனா 30% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னாலுமே அங்க ஆல்ரெடி கடவுள் இறந்துட்டாரு. ஏன்னா அவரை ஒட்டுமொத்த கலாச்சாரமா சேர்ந்து கொண்டுட்டோங்கிற சென்ஸ் தான் அங்க உருவாகுது. அப்ப இந்த குற்றத்துல ஏத்திஸ்ட் தீயிஸ்ட் எல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே குற்றவாளிகள் தான். இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார மக்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய கொலையை நாம முதல்ல எப்படி செஞ்சோம், பூமியை சூரியனுடைய கட்டுப்பாட்டில இருந்து விடுவிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப இந்த பூமி ஸ்பேஸ்ல எங்கேயோ போயிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்து நாமளும் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம சூரியன் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம எல்லா சூரியன் கிட்ட இருந்துமே விலகி போயிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபினிட் நத்திங்ல முன்னாடி பின்னாடி சைடுன்னு எல்லா பக்கமும் திக்கு தெரியாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோம். இனிமே நம்ம டிராவல்ல எது மேல எது கீழன்னு இனி எப்படி சொல்ல முடியும்? நாம இந்த முடிவே இல்லாத யூனிவர்ஸ்ல முடிவே இல்லாம மூழ்கிட்டு இருக்கோம்னு அவன் சொல்றான். இப்ப இந்த பேசேஜுக்கு விளக்கம் என்னன்னா, நம்முடைய பூமிங்கிறது நம்முடைய சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த சூரியன் தான் நம்ம பூமிக்கு தேவையான வெப்பம், வெளிச்சம், ஸ்டெபிலிட்டின்னு எல்லாத்தையுமே தருது. அது மாதிரி நாம இத்தனை ஆண்டுகளா கடவுளை மையப்படுத்தி தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான மீனிங், பர்பஸ், மாரல், எத்திக்ஸ்னு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. ஆனா இப்ப சூரியனை விட்டு பூமி பிரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம கடவுளை பிரிஞ்சு தனியா வந்துட்டோம். அதே மாதிரி நம்முடைய பூமிக்கு சூரியன் தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதனுடைய பாதைங்கிறது சூரியனை மையப்படுத்தி தான் நிர்ணயிக்கப்படுது. ஆனா அது சூரியனை விட்டு மட்டும் பிரிஞ்சிருச்சுன்னா அது இந்த எல்லையற்ற யூனிவர்ஸ்ல எங்க வேணாலும் மூவ் ஆகலாம். அது சூரியனை சுத்தி வந்த வரைக்கும் அதனுடைய மூவ்மெண்ட்டுக்கு பேரு ரொட்டேஷன். ஆனா அது தனியா ஸ்பேஸ்ல மூவ் ஆகறப்ப அதுக்கு பேரு வாண்டரிங். அதாவது இலக்கே இல்லாம சுற்றி திரியுது. அது முன்னாடி பின்னாடி கீழே மேலன்னு எந்த டைரக்ஷன் வேணாலும் மூவ் ஆகலாம். இன்ஃபேக்ட் அது மேல போகுது கீழே போகுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடையாது. அதனாலதான் நீட்சே இன்ஃபினிட் நத்திங்னு ஒரு ஆக்சிமோரானை யூஸ் பண்றாரு. முடிவே இல்லாம இருக்கிற ஒண்ணு எப்படி வெறுமையா இருக்க முடியும்னா, தனியா விடப்பட்ட பூமியை சுத்தி இருக்கிற எம்டி ஸ்பேஸ்ங்கிறது முடிவே இல்லாம நீண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப சூரியனை சுத்தி ஆர்டரா இருந்த பூமிங்கிறது சூரியனை விட்டு விலகி கேயாஸ்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்ப இதே மாதிரி கடவுளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய கலாச்சாரம், வரலாறு, ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எதை நோக்கி போக போகுது? இதை தான் நீட்சே கேள்வியே கேட்கிறாரு. எப்படி லேண்டை விட்டுட்டு கடவுளை
கடல் முன்னாடி நிக்கிறோமோ, எப்படி வேலையை விட்டுட்டு பிளானே இல்லாம நிக்கிறோமோ, எப்படி சூரியனை விட்டுட்டு ஸ்பேஸ்ல நிக்கிறோமோ, அதே மாதிரி கடவுளை விட்டுட்டு மீனிங்கே இல்லாம நிக்கிறோம். அதுதான் நைலிசம். இந்த பாத்ல டிராவல் பண்றவங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூஸ்னு எதுவும் இருக்காது. அவங்க வாழ்க்கையில பர்பஸ்னு எதுவும் இருக்காது. எந்த ஒரு கோலும் இருக்காது. அவங்க பேசுற மொராலிட்டிக்கு ஜஸ்டிபிகேஷனே இருக்காது. அப்போ ஒரு சமுதாயம் கடவுளை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா, அது ஃபேஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பிலாசபி நைலிசம். அதனால தான் அதை தொடர்ந்து இன்னும் சில கேள்விகளை அந்த பைத்தியக்காரன் கேட்கறான். இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல நீங்க கோல்டா உணரலையா? கொஞ்சம் கொஞ்சமா இருள் உங்களை நோக்கி வர்றது உங்களுக்கு தெரியலையா? இனி நாம நம்முடைய விளக்குகளை ஒளியேற்றி ஆகணும். கல்லறையில வெட்டியான்கள் கடவுளை புதைக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? அவருடைய தெய்வீக உடல் டீகம்போஸ் ஆகிற ஸ்மெல் உங்களுக்கு தெரியலையா? கடவுள்களும் அழுகி சிதைந்து போவார்கள். God is dead. God remains dead and we have killed him சொல்றான். இந்த கோட்டை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீட்சே என்ன சொல்ல வராருன்னா, பூமி சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கிற வரைக்கும் பூமிக்கு தேவையான வெப்பம் அதுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா ஒருவேளை அது பிரிஞ்சு ஸ்பேஸுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா, அங்க வெப்பம் இல்லாததுனால கோல்டாக ஆரம்பிக்கும். அது மாதிரி மக்கள் இது வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி சுத்தி ஆபரேட் ஆயிட்டு இருந்தாங்க. அது மூலமா அவங்களுக்கு தேவையான சைக்கலாஜிக்கல் வார்ம்த் கிடைச்சிட்டு இருந்தது. அதாவது அவங்க கடவுளால நேசிக்கப்பட்டதா உணர்ந்தாங்க. அவங்களுக்கு வர சஃபரிங்க்கு மத்தியிலையும் மீனிங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா விடுவிக்கப்படுவோங்கிற நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. ஆனா இப்ப கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க. இனிமே உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் வார்ம்த் கிடைக்காது. உங்க எக்ஸிஸ்டன்ஸே குளிரா மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கைய தனிமையும் அர்த்தமின்மையும் ஆறுதலின்மையும் சூழ ஆரம்பிக்கும். இந்த ஃபீலிங் எதையுமே நீங்க உணர ஆரம்பிக்கலையான்னு அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி இருள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடவுள் இறந்த உடனே எல்லாமே உடனே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடாது. ஏன்னா நீட்சே கிளைம் பண்ற மாதிரி காடுடைய ஷேடோங்கிறது இன்னமும் சமுதாயத்தை இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த நிழல் விலக விலக இருள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஜெனரேஷனா வர வர இருள் டார்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, வானத்தை அண்ணாந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். அதுல சில நட்சத்திரங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கும். ஆனா அதனுடைய ஒளி மட்டும் இப்ப நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மினுமினுக்கிற நட்சத்திரம். ஆனா அது ரியாலிட்டியில ஒரு டெட் ஸ்டார். அது மாதிரி கடவுள் இறந்துட்டாரு. ஆனா அவருடைய தாக்கங்கிறது அந்த ஒளி மாதிரி சில ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒளி மங்க மங்க இருள் சூழ ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கு தான் அந்த பைத்தியக்காரன் சொல்றான், நாம நம்முடைய சொந்த விளக்குகளை ஏற்ற வேண்டாமா? அப்ப சொந்த விளக்குங்கிறது எதை குறிக்குதுன்னா, கடவுளே இல்லாம மீனிங்கை கிரியேட் பண்ண ட்ரை பண்றது. அரசியல் இயக்கங்கள் மூலமா பர்பஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்றது. கலைகளை வளர்த்தெடுக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கையை அழகாக்க முயற்சிக்கிறது. அறிவியலை மேம்படுத்துறது மூலமா நம்முடைய அறிவுல வெளிச்சத்தை பாய்ச்சிருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசியல், அறிவியல், கலை இது எல்லாமே கடவுளை மையப்படுத்தி தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா நம்ம கடவுளை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் நம்மள இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம இந்த டூல்ஸ் வச்சுக்கிட்டு தான் வெளிச்சத்தை உருவாக்க ட்ரை பண்ணணும். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இதன் மூலமா நம்ம உருவாக்குற வெளிச்சம் எல்லாமே மேன்மேட். அது தெய்வீக வெளிச்சம் மாதிரி நிலையானது கிடையாது. இதை நம்ம கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணலன்னா அணைஞ்சு போயிடும். இதை தொடர்ந்து கல்லறையில கடவுளை புதைக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? அவர் உடல் டீகம்போஸ் ஆகிற ஸ்மெல் உங்களுக்கு தெரியலையான்னு அவர் எழுதுறாரு. இதன் மூலமா ஏத்திஸ்டுடைய மேம்போக்குத்தனத்தை அவர் உடைக்கிறாரு. எப்பா நீங்க கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இருந்த கடவுளை கொன்னுட்டு அவரை கொன்னதே தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க. உங்க கலாச்சாரம் எப்படி டீவியேட் ஆகுதுங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் உங்க சமுதாயத்துடைய வாழ்க்கையிலும் பர்பஸ் காணாம போயிட்டு இருக்கிறத கொஞ்சம் கவனிங்க. அங்க கடவுளை புதைச்சிட்டு இருக்காங்க, அவருடைய பாடி அழுகிட்டு இருக்கு. ஆனா நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல உட்கார்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க உங்க காதை யூஸ் பண்ணி கவனிங்க, உங்க கண்ணை திறந்து பாருங்க. காட்ஸ் டு டீகம்போஸ், கடவுள்களும் அழுகி சிதைவார்கள். இந்த வரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட கடத்துது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு காட்ஸ்னு பன்மையில சொல்றாரு. அது ஏன்னா பண்டைய ஐரோப்பாவுல கிரீக் காட்ஸ், நார்ஸ் காட்ஸ்னு நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அழிவில்லாதவர்களா தான் பார்க்கப்பட்டாங்க. கிரீக் காட் சொல்லணும்னா குரோனஸ், ஜீயஸ், அத்தேனா இவங்க எல்லாம் சொல்லலாம். நார்ஸ் காட் சொல்லணும்னா ஓடின், தார், லோக்கி இவங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா இவங்க எல்லாருமே காலகாலத்துல இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க மீன்ஸ் கலாச்சாரத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. ஆனா இப்ப காட் இஸ் டெட். இந்த காட் யாருன்னா கிறிஸ்டியன் காட். இவருக்கும் மத்த கடவுள்களுக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. மத்த கடவுள்கள்ல ஒரு கடவுள் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய இடத்தை இன்னொரு கடவுள் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. உதாரணத்துக்கு குரோனஸ் கடவுளா இருந்தாரு, ஆனா அவரை கொன்னுட்டு ஜீயஸ் அவருடைய இடத்தை ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி ஒட்டுமொத்த கிரேக்க, ரோம கடவுள்கள் எல்லாரையுமே கிறிஸ்டியன் காட் ரீப்ளேஸ் பண்ணாரு. ஆனா இவர் எந்த இடத்துல மாறுபட்டவர்னா, இவர் ஒரு மோனோதியிஸ்டிக் காட். அதாவது ஒன் அண்ட் ஒன்லி காட், யூனிவர்சல் காட், எட்டர்னல் காட். அப்படிப்பட்ட கடவுளை நாம நம்முடைய கையில கொன்னுட்டோம். சோ காட் இஸ் டெட், காட் ரிமைன்ஸ் டெட் and we have killed him. So இவரோட இடத்தை இனிமே யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ அவர் இறந்து போயிட்டதுனால என்டையர் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய மெட்டாபிசிக்கல் ஃபவுண்டேஷனே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நீட்சே கன்வே பண்ண நினைக்கிற செய்தி. சோ இதை தொடர்ந்து அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த கொலையை செஞ்ச நாம தான் கொலையாளிகளுக்கெல்லாம் கொலையாளி, கொலையாளிகளின் தலைவன். அப்ப இந்த குற்றத்தை நாம எப்படி நிவர்த்தி பண்ண போறோம்? ஏன்னா எது இந்த உலகத்துல ஹோலியஸ்டாவும் மைட்டியஸ்டாவும் இருந்ததோ அது இப்ப நம்முடைய கைகள் இருக்கிற கத்தியால குத்தப்பட்டு ரத்தம் வழிய செத்து கிடக்குது. இப்ப நம்ம கைகள் இருக்கிற ரத்த கரையை யார் நமக்காக கழுவி விடுவா? நாம எந்த புனித தண்ணீரை வச்சு அந்த கரையை போக்க போறோம்? என்ன பலி செலுத்தி இந்த பாவத்தை நிவர்த்தி
பண்ண போறோம். ஏன்னா நாம செஞ்ச இந்த விஷயங்கிறது நம்மளால கிரகிக்கவே முடியாத விஷயம் சொல்றான். இந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா அந்த கொலையுடைய இன்டென்சிட்டியை எடுத்து காட்டுது. ஏன்னா இவ்வளவு பெரிய கொலைங்கிறது வரலாற்றுல நடக்காதது. இப்ப இந்த கொலையை செஞ்ச நம்முடைய ஜெனரேஷன் தான் கொலையாளிகளுக்கெல்லாம் தலைவன். நாம கொன்னது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த உலகத்துல ஹோலியஸ்டாவும் மைட்டியஸ்டாவும் இருந்தது. இந்த ஹோலியஸ்ட் மைட்டியஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா காட் வெறும் ஹோலி மட்டும் கிடையாது, அவர் ஹோலியஸ்ட். அதாவது ஒரு விஷயத்தை ஹோலி ஆக்குறதே அவர்தான். காட் வெறும் மைட்டி மட்டும் கிடையாது, மைட்டியஸ்ட். இந்த உலகத்துல இருந்த எல்லா பவருக்கும் சுப்ரீம் பவர் அவர்தான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒருத்தரை நம்முடைய கைகளால குத்தி கொண்டிருக்கோம். இந்த காரியத்தை நம்ம தெரியாம பண்ணல. இது ஒரு கோல்ட் பிளட் மர்டர். சோ நாம எல்லாருமே கொலை குற்றவாளிகள். நம்முடைய கைகள் முழுவதும் ரத்த கரைகளால மூடி இருக்கு. இப்ப இந்த ரத்த கரையை நாம எப்படி கழுவ போறோம்? ஏன்னா எந்த ஒரு புனித தண்ணீரை வச்சுமே நம்ம இதை கழுவ முடியாது. ஏன்னா புனித தண்ணீரை புனிதமாக்குற புனிதரை தான் நம்ம இப்ப கொண்டிருக்கோம். புனிதரே இல்லாத இடத்துல ஏது புனித தண்ணீர்? எந்த ஒரு பலி செலுத்தியும் இந்த பாவத்தை நம்மால போக்க முடியாது. இன்ஃபேக்ட் பைபிள்ல பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன பலிகள் செலுத்தணும்னு நிறைய முறைமைகள் இருக்கும். ஆனா இந்த பாவத்துக்கு என்ன பலி செலுத்த முடியும்? ஏன்னா யாருக்கிட்ட பலி செலுத்தி மன்னிப்பை வாங்கணுமோ அவரையே கொன்னுட்டோம். இனிமே நம்ம யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறோம்? சோ நாம செஞ்ச இந்த கொலைங்கிறது நம்மால கிரகிக்க முடியாத ஒரு விஷயம், நம்மால ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு விஷயம். கொலையை ஆக்ரோஷமா பண்ணிட்டோம். ஆனா அந்த கொலை எவ்வளவு பெரிய கொலைன்னு தெரியாம பண்ணிட்டோம். சோ இது ஒரு மகா பெரிய குற்றம். இந்த குற்றத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம்னு நீச்சே கேட்கிறாரு. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம கடவுளை கொன்னுட்டோம். அது எவ்வளவு பெரிய குற்றம், அதனுடைய பின்விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத பத்தி பேசினார் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த குற்றத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றாரு. சோ அந்த பைத்தியக்காரன் தொடர்ந்து என்ன பேசுறான்னா, நாம இந்த குற்றத்துல இருந்து விடுவிக்கப்படணும்னா நாமே கடவுளா மாறணும். நாம செஞ்ச இந்த கொலையை மிஞ்சின பெரிய நிகழ்வுன்னு வரலாற்று எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நம்ம செஞ்சிருக்கோம். சோ நாம செஞ்ச இந்த செயலால நமக்கு பின்வரும் சந்ததிகள் வரலாறு இதுவரை காணாத ஒரு மேம்பட்ட வரலாற்றுல வாழ போறாங்கன்னு நம்ம பேசி முடிக்கிறான். சோ நீச்சோடைய தீர்வு என்னன்னா, கடவுள் இல்லாத இடத்துல நாமே கடவுளா மாறணும். கடவுளா மாறணும்னு அவர் சொல்லும்போது ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி அவர் பேசல. ஒரு கடவுள் மாதிரியே நம்முடைய வாழ்க்கைக்கான மீனிங்கையும் எத்திக்ஸையும் மொராலிட்டியும் நாமளே கிரியேட் பண்ணணும். சோ கடவுள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது. அந்த வெற்றிடம் தான் நைலிசம். அதை நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்களே மீனிங்கையும் பர்பஸையும் உருவாக்குற கடவுள்களா மாறணும். அப்படி பண்ணும்போது இந்த சமுதாயத்துல புதிய மொராலிட்டி பிறக்கும், புதிய ஜெனரேஷன் எழும்புவாங்க. அந்த ஜெனரேஷன் இதுவரைக்கும் வரலாற்றுல யாருமே வாழாத ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு அவருடைய தீர்வு கொடுக்கிறாரு. சோ நீச்சே என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கையே மாத்துறத பத்தி பேசுறாரு. கடவுளை கொன்னதுதான் இந்த உலகத்திலேயே நடந்த பெரிய நிகழ்வு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்ண மத்த விஷயங்கள் எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். நம்முடைய மனித குலம் பல சிவிலைசேஷனை கட்டி எழுப்பியிருக்கு, பல பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை பார்த்திருக்கு, சயின்டிபிக் ரெவல்யூஷனை நடத்தி முடிச்சிருக்கு. ஆனா இது எல்லாமே டெத் ஆஃப் காடை கம்பேர் பண்ணும்போது சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா காடுங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் சிவிலைசேஷனும் வருது, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டும் வருது, சயின்டிபிக் ரெவல்யூஷனும் வருது. அப்ப கடவுளே கொன்னுட்டோம்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கையே உடைச்சிட்டோம். அப்ப இனிமே நம்ம வாழ்றதுக்கு புதிய ஃப்ரேம் ஒர்க்கை தான் கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணணும்னா நாமளே கடவுளா மாறணும். இதுதான் நீட்சேவுடைய சொல்யூஷன். சோ கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, அந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசி முடிச்சிட்டு ரொம்ப அமைதியா மக்களை சுத்தி பார்க்கறான். இப்ப மக்களும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அவங்க அவனை கிண்டல் பண்ணல, ஆனா ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. ஆனா அந்த மேன்மேன் தன்னுடைய கையில இருக்கிற விளக்க தரையில தூக்கி போட்டு சுக்குநூறா உடைச்சிட்டு நான் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்றான். அதை தொடர்ந்து என்னுடைய நேரம் இன்னும் வரல, நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே நடந்திருக்கு, ஆனா இது இன்னும் மக்களுடைய செவிகளுக்கு வந்து சேரல. எப்படி இடியும் மின்னலும் நம்மள ரீச் ஆகிறதுக்கு ஒரு நேரம் எடுக்குதோ, எப்படி நட்சத்திரங்களின் ஒளி நம்முடைய கண்களை வந்து அடையறதுக்கு ஒரு நேரம் எடுக்குதோ, அது மாதிரி நடந்த இந்த சம்பவங்கள் மனிதனுடைய கண்களுக்கும் அறிவுக்கும் வந்து எட்டுறதுக்கு நேரம் எடுக்கும். சோ நான் சொன்ன இந்த காரியங்கள் தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் தாண்டின தூரத்துல இருக்கு, ஆனா அது வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்க செஞ்ச இந்த செயல்கள் எல்லாத்தையுமே தங்களுக்கு எதிராகவே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போறான். இப்ப இந்த பேசேஜ்ங்கிறது ஒரு முக்கியமான பேசேஜ். ஏன்னா ஏத்திஸ்டுங்க கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீட்சே என்ன சொல்றாருன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நம்முடைய கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவரை தான் நீங்களும் நானும் கொன்னுட்டோம். அது ஒரு மிகப்பெரிய பேரழிவு, அதனுடைய பின்விளைவுகள் மிக மோசமா இருக்கும். சோ அதை எதிர்கொள்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்கன்னு அவர் வார்ன் பண்றாரு. ஆனா இந்த விஷயம் அந்த ஏத்திஸ்டுங்களுக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்ல வராருன்னு தெரியுது, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கிராஸ் பண்ண முடியல. சோ அது ஒரு இன்னோசன்ட் இக்னோரன்ஸ். அதனாலதான் அந்த மேட்மேன் விரக்தி ஆகிறான். ஏன்னா இவன் தீர்க்க தரிசனமா பார்த்த விஷயங்கள் மக்கள் மத்தியில எடுபடல. சோ அந்த மேட்மேனுக்கு என்ன புரிய வருதுன்னா, இப்பதான் மக்கள் கடவுளை கொன்னுட்டு ரத்த கரையோட நிக்கிறாங்க. இனிமேதான் அதனுடைய பின்விளைவுகள் அவங்களுக்கு ஒவ்வொன்னா புரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கடவுளை கொன்னுட்டதே அவங்க பிலீவ் பண்ணல. நடந்த உண்மை தெரியாம அவங்க இந்த பைத்தியக்காரன ஆச்சரியமா பார்க்கறாங்க. சோ அவங்களால இவன் சொல்றத கனெக்ட் பண்ணிக்க முடியல. சோ மக்கள் லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்கங்கிறது இவனுக்கு புரிய வருது.
வானத்துல இடியும் மின்னலும் உருவாகும் போது ஒரே நேரத்துல தான் உருவாகும். ஆனா மின்னல் நமக்கு முதல்ல தெரியும், இடியோடைய சத்தம் லேட்டா தான் கேட்கும். ஏன்னா லைட்டுடைய ஸ்பீடு வேற, சவுண்டுடைய ஸ்பீடு வேற. அதே மாதிரியே கடவுளும் இறந்துட்டாரு. அந்த டைம்லயே கலாச்சாரம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அது நம்முடைய புரிதலுக்கு வர்றதுக்கு காலம் எடுக்கும். இத வரலாற்றுல நம்மால அடிக்கடி பார்க்க முடியும். பிரிண்டிங் பிரஸ் வந்து 15ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அது புழக்கத்துக்கு வந்து அறிவை பெருக்கி பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சில நூற்றாண்டுகள் எடுத்துச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பமாயிடுச்சு. ஆனா அது ஆரம்பிச்ச உடனே மக்களுடைய வாழ்வாதாரம் மாறல. அது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா டெவலப் ஆனதுனால அதனுடைய எஃபெக்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அது மாதிரி கடவுளும் இறந்து விட்டார். அவர் இறந்த உடனே எதுவுமே மாறின மாதிரி தெரியல. ஸ்டில் மக்களுடைய வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த மேட்மேன் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். அத பத்தின புரிதல் மட்டும் இல்லன்னா சர்வநாசம் உண்டாகும். சோ இதுதான் நீட்சேவுடைய பிரெடிக்ஷன். ஃபைனலா கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, இந்த ஏத்திஸ்ட் கிட்ட பேசி முடிச்சிட்டு அந்த பைத்தியக்காரன் பல சர்ச்சுக்கு போறான். அவன் உள்ள போய் நின்னுகிட்டு ஒரு பாடல பாடுறான். சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே அவனை சேர்ந்து துரத்தி விடுறாங்க. ஏன்னா அவன் பாடின பாடலுங்கிறது ஒரு இரங்கல் பாடல். ஆக்சுவலி கேத்தலிக் சர்ச்சில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ஒரு இரங்கல் பாடல் பாடுவாங்க. இப்ப அவன் அந்த இரங்கல் பாட்டுல கடவுளுடைய பேரை போட்டு கடவுளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா அந்த பாட்டை பாடுறான். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தேவ தூஷணம். தீயிஸ்ட் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இதையும் தாண்டி வேற என்ன சொல்றான்னா, கடவுள் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே தேவாலயம். ஆனா இப்பதான் கடவுள் இறந்து போயிட்டாரு. அதனால இது எல்லாமே கடவுளுடைய கல்லறைகள்னு அனௌன்ஸ் பண்றான். இதுக்கு சிம்பாலிக்கா என்ன அர்த்தம்னா, அவன் கடவுளுடைய வீட்டுக்கே போய் கடவுளுக்கு ஒரு டீசென்டான பரியல் பண்றான். இப்ப இதோட இந்த செக்ஷன் முடியுது. இந்த கதையில பாத்தீங்கன்னா அவன் சொன்ன செய்தியை ஏத்திஸ்டும் ஏத்துக்கல, தீயிஸ்டும் ஏத்துக்கல. ஏத்திஸ்டுங்க ஒரு பக்கம் கடவுளை கொன்னதே தெரியாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீயிஸ்டுங்க ஒரு பக்கம் கடவுள் உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சின்சியரா வழிபட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே அறியாமல இருக்காங்க. இவங்களை எச்சரிக்கை வந்த அந்த பைத்தியக்காரன் ஏமாற்றத்தோட திரும்பி போறான். இப்ப இந்த கே சயின்ஸ்ங்கிற புத்தகத்துல இந்த பைத்தியக்காரன் திரும்பி போயிட்டான் இல்லையா, இதுக்கு அடுத்ததா தஸ்போக் ஜர்துஸ்டான் இன்னொரு புத்தகத்தை நீச்சே எழுதியிருப்பாரு. அதுல மலையில இருந்து ஜர்துஸ்டாங்கிறவர் காட் இஸ் டெட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே வருவார். சோ நீச்சேவுடைய இந்த காட் இஸ் டெட்ங்கிற தாட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். சோ நம்ம அந்த புத்தகத்தை எப்ப படிக்கிறோமோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் படிக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாத்தையுமே நீச்சே 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு எழுதுறாரு. ஆனா நம்மால அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ட்ரூவா நடந்திருக்கான்னு ட்ராக் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீச்சே ஒன் ஆஃப் த டாப் பிலாசபரா மாறினதுக்கான காரணமே அவர் பண்ண இந்த அக்யூரேட்டான பிரெடிக்ஷன் தான். அவர் ஒரு பிலாசபரா பார்க்கறதையும் தாண்டி தன்னை ஒரு ப்ரொஃபெட்டிக் வாய்ஸா பார்க்க வச்சாரு. சோ நம்ம முடிஞ்சா அந்த பிலாசபிக்கல் த்ரெட்ங்கிறது வரலாற்றை எப்படி மாத்திருக்குதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கலாம்னா, நீச்சே ஏத்திஸ்டுக்கு எதிரி கிடையாது. அவர் வந்து ஒரு வழிகாட்டி. அவர் என்ன சொல்ல வராருன்னா, கடவுளை மறுதலிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸி பார்ட். அதை நிறைய ஏத்திஸ்டுங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கடினமான பார்ட் வருது. அதுதான் கடவுள் இல்லாததுனால மீனிங்கை இழந்த இந்த யூனிவர்ஸ்ல உங்களுக்கான மீனிங்கை நீங்களே கிரியேட் பண்றது. அதனாலதான் அவர் டேஞ்சரை பிரெடிக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரிலிஜனுக்கே போயிடுங்கன்னு அவர் சொல்லல. இன்ஃபேக்ட் அப்படி போக முடியாதுங்கிறது அவருடைய கன்க்ளூஷன். அதுக்கு பதிலா நீங்களே உங்களுக்கான காடா மாறுங்கன்னு வலியுறுத்துறாரு. அதுதான் சூப்பர்மேன் கான்செப்ட். அதை நம்ம பின்னாட்கள்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு செக்ஷனையும் பிரிசைஸா அணுகணும்னா, இது எல்லாத்தையும் அவர் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட பேசுறதா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து தான் அந்த கருத்தை வைக்கிறார். அப்ப கரெக்டா சொல்லணும்னா, அவர் ஏத்திஸ்ட் கிட்ட பேசுறதை விட ஒரு ஏத்திஸ்டிக் சொசைட்டி கிட்ட பேசுறாரு. சோ அந்த சொசைட்டிக்குள்ள ஒரு ஏத்திஸ்டும் வருவாரு, ஒரு தீயிஸ்டும் வருவாரு. அதனாலதான் நாம கடவுளை கொண்டுட்டோம்னு எல்லாரையுமே இன்க்ளூட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க அவர் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு எழுதுறாரு. இது இந்தியன் கலாச்சாரத்துக்கு அப்படியே செட் ஆகுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ரிலிஜியன், ஹிஸ்டரி, பாலிட்டின்னு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. சோ வெஸ்டர்ன் சொசைட்டி அனலைஸ் பண்றது மூலமா ஒரு பிலாசாபிக்கல் கான்செப்டையும் ஒரு சொசைட்டியோட பிஹேவியரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அத ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை கம்பேர் பண்ணி ஒரு தாட் ப்ராசஸ் வேணா பண்ணி பார்க்கலாம். சோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இது முழுக்க முழுக்க ஒரு வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் கண்ட்ரிக்கு மட்டும் தான் பொருந்தும். இதோட நம்ம கண்டென்ட்டை முடிக்கலாம். இதை தொடர்ந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு ஏத்திஸ்ட வெறுப்பேத்துறதுக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த வீடியோ கடவுள் மறுப்புக்கு சப்போர்ட் பண்ணுது, ரிலிஜனுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து இதுக்கு லைக் பண்ணியோ சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பியோ சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணிட்டா நீட்சேவுடைய இந்த தாட்டை உதாசீனப்படுத்துறதா நான் பார்க்கிறேன். சோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வீடியோவை ஒரு சில்லி தீயிஸ்ட் வெர்சஸ் ஏத்திஸ்ட் சண்டையா மாத்திர வேண்டாம். ஏன்னா நீட்சேவுடைய இந்த தாட்டுங்கிறது அதை விட வே மோர் டீப்பானது. நீங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற எல்லாருமே மெச்சூர் ஆடியன்ஸ். சோ இது மாதிரி பேசிக் விஷயங்களை சொல்லி நான் உங்களை குறைச்சி மதிப்பிடறதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். மேபி புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு நம்மளுடைய சேனலை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. சோ அந்த ரீசனுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். மற்றபடி உங்க மேல எனக்கு தனிப்பட்ட ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கும் போது தெரியுது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஜெனியூன், ஒரிஜினல், பொலைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் அதிகமா கமெண்ட் பண்ண முடியும் உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். போடுற கமெண்ட் ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமாங்கறத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அது ஜெனியூனாவும் பொலைட்டாவும் இருந்தா மட்டும் போதும். தப்பா இருந்தா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி திருத்திக்க போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி நம்முடைய சேனல்ல 99% எல்லாமே ரெஸ்பெக்டான கமெண்ட் தான் இருக்கு. சோ நீங்க மத்தவங்களுடைய கமெண்ட்டுக்கும் ஜெனியூனா ரிப்ளை பண்ணுங்க. மற்றபடி சில கமெண்ட்டுகள் மரியாதை குறைவா இருக்கும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை கடந்து போயிடுங்க. ஏன்னா அறிவு தேடல்ல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே சீக்கர் மென்டாலிட்டியும் ஹியூமிலிட்டியும் தான். சோ இந்த ஸ்பிரிட்ல இருந்து வராத எந்த கருத்துக்கும் நீங்க ரிப்ளை பண்ணி உங்க டைமை விரயமாக்க வேண்டாம்.
சோ என்னுடைய ஆசை என்னன்னா, புதுசா வரவங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷன படிச்சாங்கன்னா, அதுவே ஏகப்பட்ட ஐடியாஸ் அள்ளி குடுக்குற களமா இருக்கணும். சோ அவ்வளவுதான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. விருப்பம் இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனல பரிந்துரை பண்ணுங்க. கண்டென்ட் புடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.